जानकीकान्तस्मरणं जय जय राम राम. தியாகராஜ சுவாமிகள் ஆஸ்திகர் ஆஸ்திகர் என்கிற சொல்ல மூணு விதமா பார்க்கலாம். முதல் விதம் கடவுளை ஒப்புக்கொள்ளக்கூடியவர், கடவுள் இருக்கார் என்று சொல்றவர் ஆஸ்திகர். தியாகராஜருடைய கீர்த்தனை உண்டேதி ராமுடு கொடு ஊரக்க செடி போகு மனசா, ஏ மனமே ராமர் இருக்கிறார், ராமர் உண்டு என்று தியாகராஜ சுவாமிகள் சொல்றது அவர் ஆஸ்திகர் என்கிறத நிலைநாட்டுகிறது. ஆஸ்திகர் என்பதற்கு இரண்டாவது லேயர் அர்த்தம் என்ன என்றால், வேதத்தை, வேத வாழ்வை, வேத கர்மானுஷ்டானங்களை ஏற்று அதன்படி நடக்கக்கூடியவர் ஆஸ்திகர். அதே கீர்த்தனையில அடுத்த அடி சண்டமார்த்தாண்ட மத்திய சண்டமார்த்தாண்ட மத்திய మండలమును చెలుంగుచు ఉండేతి రాముడు. ராமர் இருக்கிறார்னு மட்டும் நிறுத்தாம அடுத்தது ராமர் எப்படி இருக்கிறார், எங்க இருக்கிறார்ங்கும் பொழுது சூரிய மண்டலத்தில் இருக்கிறார். தியாகராஜருடைய பாவங்களே ரொம்ப அபூர்வமானது. தியாகராஜ சுவாமிகளுடைய பாவங்கள் புரோகிராம்டா இருக்காது. சுதந்திரமா எப்படி அவருடைய சங்கீத தாரை சஞ்சாரம் பண்றதோ அது மாதிரிதான் பாவங்களுடைய சஞ்சாரம். யாராவது ராம குணங்கள், ராமர் அப்படின்னு வரும்பொழுது ராமர் சூரிய மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு பாடுவாளான்னு நான் கேட்டதில்லை. ஸ்தோத்திரத்திலேயோ பாட்டுலேயோ நாராயணனை பாடுவா, சூரிய நாராயணன், சூரிய ராமன் உண்டா. அவர் சூரிய வம்சம் தான் இருந்தாலும் சந்திரமண்டலம் வாயில வருவது, சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ராமன் இருக்கிறார், உண்டு என்று இங்க தியாகராஜர் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. இது என்னத்தை காட்டுகிறது என்றால், அவர் ஒரு வைதிகர். என்ன, சூரிய மண்டலத்துல பகவானை பார்க்கறது என்கிறது ஒரு வைதிகனுடைய செயல், நித்தியம் சந்தியாவந்தனம் பண்றவனுடைய செயல், நித்தியம் காயத்ரி ஜபம் பண்றவனுடைய செயல். நித்திய காயத்ரி ஜபம் பண்றவர், நித்திய சந்தியாவந்தனம் பண்றவர் என்கிறதுனாலையும் அவர் ஆஸ்திகர். இது இரண்டாவது அர்த்தம் ஆஸ்திகா என்கிற சொல்லுக்கு. மூணாவது அர்த்தம் ஒண்ணு உண்டு. ராமர் இருக்கிறார்னு முதல் வரியில பாடிட்டு உண்டேதி ராமுடு, அடுத்த வரியில சொல்லும் பொழுது சண்ட மார்த்தாண்ட மத்திய மண்டலமுனு, சூரிய மண்டல மத்தியவர்த்தியா ராமர் இருக்கிறார் என்கிறது பாடும் பொழுது அவர் வைதிகர் மட்டும் இல்லை, அவர் ஒரு வேதாந்தி என்றும் தெரிகிறது. ஏன்னா வேதாந்தத்துல தான், உபனிஷத்துல தான் யயேஷா தட்சிணே சின்னு புருஷா என்று சாந்தோக்கிய உபனிஷத்து சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக ஆத்மாவுடைய உபாசனை சொல்லப்படுகிறது. ராமர் இருக்கிறார் அப்படின்னு, ராமர் உண்டு என்று முதல் வரி. இரண்டாவது வரி சண்ட மார்த்தாண்ட மத்திய, சூரிய மண்டலத்துல அந்த ராமர் இருக்கிறார்னு வேதாந்த விஷயத்தை எடுக்கும் பொழுது
உண்டேதி ராமர் இருக்கிறாருங்கிறதுக்கு ராமர் இருக்கிறாருங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை. பின்ன என்ன அர்த்தம்னா, ராமர் இருக்கிறார்னு நான் இருக்கேன்னு அர்த்தம். அஸ்தித்யேவோபலப்தவ்யா தத்துவபாவேன சோபயோஹோ கட்டோபனிஷத்து. ரெண்டு அர்த்தம் இங்க துணிக்கிறது. ஒண்ணு, ராமர் இருக்கிறார்னு சொல்லும் பொழுது ராமர் இருக்கிறார், இருப்புங்கிறதே ராமர், அங்கதான் வேதாந்தம் வருது. இந்த அர்த்தம் எப்படி சாதிக்கிறேன்னு, சண்டமார்த்தாண்ட மத்தியன்னு சூரிய மண்டல மத்தியவர்த்தியா எப்போ ராமரை சொல்லுகிறாரோ, இது உபனிஷத் விஷயம். இது வெறும் ராமர் இருக்கிறார்னு சொல்ல வந்த கீர்த்தனை இல்லை. சத்தா மாத்திரம் ராமர் இருக்கிறாருங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் ராமர் என்று காட்டுறதுக்காக வந்த கீர்த்தனம். ஆஸ்திகாங்கிற சொல்லுக்கு அஸ்தி என்று ஏற்கிறவன். அஸ்தின்னா இருப்பு, ஆத்மா என்பது இருப்பு என்று ஏற்கிறவன் ஆஸ்திகன்கிற ரீதியில பார்த்தால், அப்போ வேதாந்திக்கு ஆஸ்திகன் என்று பெயர். அஸ்தித்யேவோபலப்தவ்யா தத்துவபாவேன சோபயோ என்றால், அப்போ இருப்பு மாத்திரம் ராமர் என்கிறது இங்க அர்த்தமாகிறது. அதுதான் உண்டு. ராமருங்கிறது யாருன்னா உண்டுங்கிறது தான் ராமர். உண்டேதி ராமுடு. அது மட்டும் இல்ல, அவர் இருக்கிறார்னு நான் இருக்கிறேன். இது உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து. அசன்னே வசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுஹு. இது மந்திரம். பிரம்மம் இருக்கு என்றால் இவனுடைய இருப்பு நிர்ணயமானது. என்ன, பிரம்மங்கிறது இவனுடைய ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, அதனால ராமர் இருக்கிறார்னா அது என்னுடைய இருப்பு நிர்ணயமானது. ராமர் சுயம் ஆத்மாவா இருக்கிறதுனால, ராமர் ஆத்மான்னு காட்டுறதுக்கு தான் சூரிய மண்டல மத்தியவர்த்திங்கிற வாக்கியம். என்ன, வேதத்துல சூரியகாங்கிறது ஆத்மா, சூரிய ஆத்மா ஜெகதஸ்துஷஸ்ச, சவிதாங்கிறது ஆத்மா, தியோ யோன பிரச்சோதயாத். அதனால ராமரை சூரியனா காட்டுறதுக்கு காரணமே என்னன்னா, ராமர் உண்டு என்று, ராமர் உண்டு, ராமர் உண்டென்று இருக்கிறார், ராமர் உண்டுன்னு தான் உண்டு. இவ்வளவும் இந்த கீர்த்தனையினால சாதிக்கப்படுறது. ரொம்ப ஆச்சரியம். தியாகராஜ சுவாமிகள் ராமரை கொஞ்சறார். எப்பயாவது கோச்சுக்கணும்னாலும் ராமரை கோச்சுப்பார். ராமரை ஒரு மனுஷனா வச்சு பேசுறார். ஒரு கொஞ்சுவார், கோச்சுப்பார், அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துவார். இந்த டைமென்ஷன்ல தியாகராஜரை நிறைய பார்க்கிறோம்னாலுமே, தியாகராஜருக்கு வேற ஒரு டைமென்ஷன் தியாகராஜருடைய வேதாந்தம். அதனாலதான் சில பெரியோர்கள்லாம் தியாகராஜ கிருதிய தியாகோபனிஷத்து என்று கூறுகிறார்கள். இப்போ இந்த வேதாந்தத்துல ராமர் இருக்கிறாருங்கிறது முதல்ல, அப்புறம் ராமர் சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கிறார்னு ரெண்டாவது உபாசனை. அதுக்கடுத்தது சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கிறார்னு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இருப்பு மாத்திரம் என்கிற வேதாந்தம். அது மட்டும் இல்லை, தான் இருக்கிறேன், அவர் இருக்கிறதுனால தான் இருக்கிறேங்கிற வேதாந்தம். இந்த வேதாந்தமா மட்டும் நிறுத்திடாம, இந்த வேதாந்தம் ராம பக்திக்கு வரும்பொழுது எப்படி இருக்கும்னா, மற்ற வேதாந்தங்கள் விஷயம் வேற. ராமபக்தியில வேதாந்தம் என்கிறது வால்மீகி ராமாயணத்திலேயே சொன்ன மாதிரி, தஸ்மாது சுபம் ஹி கர்த்தவியம் பண்டிதேன ஐன லௌகிகம். இதுதான் வால்மீகி வேதாந்தம். இவ்வளவு வேதாந்தம் கற்றும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு, சுபம் ஹி கர்த்தவியம் என்று வேதாந்தம் பூர்த்தியார். அத அடுத்த அடியில எடுக்கிறார். அடுத்த அடி எப்படி வருதுன்னா, தாமசாதி குணரஹிதுடு ధర్మాత్ముడు సర్వసముడు క్షేమకరుడు త్యాగరాజ క్షేమకరుడు త్యాగరాజ చిత్తహితుడు జగము నిండి
ఉండే తీరాముడు కొడు ఊరక చెడి పోగు మనసా. தாமசாதி குணரகித்துடு. தாமசாதி குணங்கள்லாம் இல்லாதவர் யாருன்னு இந்த ராமர். அழகா தாமசாதி குணங்கள்னு தமசை இங்க பிரதானமா வச்சார். எது நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுல தமசு தான் பிரதானம். நமக்கு கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. கெட்ட குணங்கள்னா என்னங்கிற கேள்வி வரும். குடிக்காத இருக்கணும், கொலை பண்ணாத இருக்கணும், இதெல்லாம் கெட்ட குணம்னு நமக்கு தெரியும். நல்ல வேளையா நம்ம நல்ல சம்ஸ்காரம் உடைய குடும்பங்கள்ல பிறந்தவா. பிறந்ததுனால நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பந்துக்கள்ல முற்றிலும் குடிக்காதவர்களை தான் பார்த்துருக்கோம். அதனால ஜன்மால குடிப்போம்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்க இருக்கிற எல்லாரையுமே சொல்றேன். எங்கேயோ போய் குடிச்சிட்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. குடிக்காத பழக்கம்ங்கிறது தானா வந்துடும். இது வாஸ்தவத்தில் வரப்பிரசாதம். அது வாஸ்தவத்தில் வரப்பிரசாதம். ஆனால் நமக்கு நம்ம பெற்றோர்களாலையும் வாஸ்தவத்தில் இதை தான் ப்ரிவிலேஜ்டு அப்படின்னு சொல்லணும். ப்ரிவிலேஜ்டுன்னு கோட்டீஸ்வரனா பிறக்கிறது இல்லை. ப்ரிவிலேஜ்டுங்கிறது என்னென்ன, நிரந்தரமான அப்பா நிரந்தரமான அம்மாவுக்கு பிறக்கிறது, வாழறது, நிரந்தரமான மனைவியோட வாழறது, நிரந்தரமான பிள்ளைகளை பெறது, ஜன்மா முழுக்க குடிக்காத இருக்கிறது. என்ன, குடிக்கிறவாளையே நம்மளுடைய பந்துக்களை நம்ம நண்பர்களை பார்க்காத இருக்கிறது. இதுக்கு தான் உண்மையில ப்ரிவிலேஜ்டுன்னு பேர். அந்த ரீதியாக நமக்கு அந்த பழக்கம்லாம் வரப்போம். ஏன்னா அது மாதிரி தான் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும். அதனால இது ஏதோ பகவத் கிருப்பை, அது மாதிரி இடத்துல பிறந்துட்டோம். அதனால நமக்கு ப்ரிவிலேஜ்டு, வி ஆர் ப்ரிவிலேஜ்டு. அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வரப்போறது இல்லை. குடிக்கிறதே வரப்போறது இல்லைன்னா கொலையா போய் பண்ண போறோம். உங்களெல்லாம் உட்காந்து வச்சுட்டு கொலை பண்ணாத, குடிக்காதன்னு ஒரு உபதேசம் வியர்த்தம். அதனால தாமச குணம் அப்படின்னு தியாகராஜர் அதெல்லாம் கூட எடுக்கல. ராமரை நம்ம வாழ்க்கையில நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படிங்கும்பொழுது தாமச குணம் இல்லாதவர். தாமச குணம்னா இன்னைக்கு விடிகாலத்தால எழுந்துட்டு பிராத்தஸ்நானம் பண்ணணும் நம்ம குருகுலத்துல, நாளைக்கு வேணா பண்ணிக்கலாமே, இன்னைக்கு வேணா ஒரு 8 மணிக்கா எழுந்துக்கலாமே நிதானமா அப்படிங்கிற இடம் தாமச குணம். இன்னைக்கு லீவு தானே 9 மணிக்கா எழுந்துக்கலாமே என்கிறது தாமச குணம். எழுந்துக்கிறது மட்டும் இல்லை, அது ராமே பிரமாதம் ஆகார்ஷீஹி. என்ன ஆகும்னா இதை ஒரு கிரிமினல் மிஸ்டேக்காக நம்ம பார்க்கறது இல்லை. குடிக்கிறது கொலை பண்ணுறதெல்லாம் கிரிமினலாக பார்க்குறோம். போதையை கிரிமினலாக பார்க்குறோம். ட்ரக் அடிக்ஷனை கிரிமினலாக பார்க்குறோம். சரி, இது இதை கிரைம்னு நம்ம பார்க்கறது இல்லை. எது நம்மளுக்கு யாரும் கிரைம்னு சொல்லி கொடுத்தது இல்லை. பாராயணம் வேணால் நாளைக்கு பண்ணிக்கலாமே, இது வேணால் தள்ளி போடலாமே, ஜபம் வேணால் தள்ளி போடலாமேங்கிறத நமக்கு கிரைமாக நம்ம பார்க்கறது இல்லை. அதனால அது தப்புன்னே தெரியாத போடும். சல்தா தப்புன்னே தெரியாத போடுது மாதிரி விஷயங்கள்லாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஆஹரகா போஷண பாலன பிரீணன லாலன அனுத்தியானேன சக யமாக ஆத்மனியமாக புருஷபரிச்சரியாதையா ஏகைக சகா கதிபயேன அகர்கணேன சர்வயேவோதவசன்னு அப்படின்னு பாகவதன் சொல்றது. புருஷ பரிச்சரியாதையா, புருஷோத்தமனை ஆராதிக்கிறது இத்தியாதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு போயிடு. யாரோ ஒருத்தரோட கதை, அவ்வளோ பெரியவருக்கே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் விட்டுவிட்டார் அப்படின்னு யாரோ ஒருத்தரோட கதையில வருது. அப்போ அவருக்கே அது நடக்கும்னா, பரத யோகீஸ்வரர் அவருக்கே அது மாதிரி நடக்கும்னா நம்ம கதையெல்லாம் என்ன ஆகுது? கொஞ்சம் இப்படி சோம்பேறித்தனமா விட்டோன்னே எல்லாமே போயிடும். அதனால அந்த சோம்பல் இருக்கக்கூடாது. அதனால தான் இன்னும் சொல்ல போனோன்னா நம்ம கிட்ட எதெல்லாம் இருக்கோ இதுதான் நம்மளை குடிப்பழக்கத்துலேயும் தடுக்கிறது. என்ன, குடிக்காத அப்பா அம்மா மட்டும் இல்லை, அது எதெல்லாம் இருக்கோ நம்மக்கிட்ட புருஷ பரிச்சரியாதையா புருஷோத்தமனை ஆராதித்தல் முதலியவைகள்லாம் எது இருக்கோ அதுதான் நம்மளை கொலையிலேருந்து கேம்பிளிங்லேருந்து தடுக்கிறது. இதையும் விட்டுட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதனால முதல்ல அடிப்படை தாமச குணம் இல்லாதவர் ராமர். அப்போ தாமச குணம் இல்லாததை நம்ம அனுஷ்டிக்கணும், நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தாமசாதி குண ரஹிதுடு தர்மாத்முடு. அந்த ராமர் தர்மாத்மா. தர்மாத்மாங்கிறதுக்கு லட்சணம் என்ன? வால்மீகி தர்மாத்மான்னு சொன்னார்னா பக்கத்தில் கருணைங்கிறத லட்சணமாக காட்டுவார். ராமாயணம் முழுக்க இதை பார்க்கலாம். தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச ததா துதம் துஜம் திருஷ்டுவா நிஷாதேன் நிபாதிதம் ரிஷேஹே தர்மாத்மனஹா தஸ்ய
காருண்யம் சமபத்தியத்தை. தர்மம்னு வந்தால் பக்கத்தில் கருணைங்கிற பதம் வரும். வால்மீகி ராமாயணத்தை நிறைய இடத்துல வரும், நிறைய இடத்துல வரும். இந்த தியாகராஜருக்கு தர்மம்னு உடனே பக்கத்தில் என்ன பதம் வருதுன்னு, சர்வ சமுடு, சமதர்மம். தர்மாத்மூடு சர்வ சமுடு. ஜகத்துல எல்லா ஜீவராசிகளையும் சமமா பார்க்கறது, எல்லாரிடத்துலையும் பிரேமையை காட்டுறது, எல்லாரிடத்துலையும் பிரியத்தை காட்டுறது, இதெல்லாம் ராமருடைய பண்பு. அதை எடுத்து சொல்றார். வெறும்னா அது ஏதோ சூரிய மண்டல மத்தியவர்த்தி ஆத்மா பிரம்மம் அப்படின்னு நிறுத்தி விடாம, அப்புறம் அங்க உள்ள கல்யாண குணங்களை எடுத்து சொல்லும்போது தாமசாதி குணங்கள் இல்லாதவர் தர்மாத்மா. தர்மாத்மாங்கிறதோட நிற்காம அப்புறம் தர்மாத்மாங்கிறதுக்கு அவாவா ஒவ்வொரு அர்த்தம் பண்ணின்னு போடுவாது. தர்மாத்மாங்கிறதுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள்லாம் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அது என்னங்கிறத காட்டுறார். சர்வ சமுடு, குகனிடத்திலையும் அன்பாக பழகி குகனை ஓடி போய் கட்டிப்பார். சபரியின் இடத்துலையும் போய் பழத்தை வாங்கி சாப்பிடுவார். அணிலையும் எடுத்து மடியில் வச்சுப்பார். கழுகையும் மடியில் போட்டுண்டு கழுகுக்காக அழுது கழுகுக்கு மோட்சத்தை கொடுப்பார். தர்மாத்மூடு சர்வசமுடு. சர்வ சமமாக பாவிக்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சமமா இருந்து எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுப்பார். க்ஷேம கருடு, எல்லாருக்கும் க்ஷேமத்தை விளைவிப்பார். இதெல்லாம் அவரிடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தர்மங்கள், நாம் கற்க வேண்டிய தர்மங்கள். அடுத்தது தியாகராஜ சித்த ஹிதுடு. தியாகராஜருடைய சித்தத்துக்கு ஹிதமானவர் என்று அடுத்த வார்த்தை சொல்றார். தியாகராஜ சித்தத்துக்கு ஹிதமானவருங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் பண்ணலாம். இங்க ஒரே ஒரு அர்த்தம் எனக்கு பட்டுன்னு தோணின அர்த்தத்தை சொல்றேன். இது எது மாதிரியான அர்த்தம்னா, தியாகராஜருடைய சித்தத்துக்கு ஹிதமா எப்படி இருக்காருன்னு கேட்டேன்னா, தியாகராஜர் பாடுற கீர்த்தனைகள் இருக்கு இல்லையா, அதை ரசிக்கிறார், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அதை ராமர் ரசிக்கிற ராமரோட முகோல்லாசத்தை பார்த்து தியாகராஜருடைய சித்தத்துல ஹிதமா இருக்கு, ஹிதமா இருக்கு. ராமச்சந்திர பிரபு ஒத்தர் தான் ஆடியன்ஸ் தியாகராஜருக்கு. தியாகராஜர் கச்சேரிலாம் பாடினது இல்லை. தியாகராஜருக்கு ஒரே ஆடியன்ஸ் சீதை, ராமர். அவருக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்ஷ்மணர், பரதன், இப்போ பாடினாலே வாதாத்மஜ சௌமித்ரி வைனதேய ரிபுமர்தன தாத்த பரதாதுலு சோதரு, இவா எல்லாருமே ஆடியன்ஸ் தான். இவா எல்லாரும் ராமர்கிட்ட அடக்கங்கிறதுனால ஒத்தர் தான் தியாகராஜருக்கு ஆடியன்ஸாக இருக்கார். ராமச்சந்திர பிரபு எழுத்தாப்புல நிற்கிறார். அந்த ராமரை பார்த்து பார்த்து பாடுறார். ராமர் ரசிக்கிறத பார்த்து பார்த்து மேல மேல ஸ்பூர்த்தியினால இவருடைய கீர்த்தனம் வளர்றது, தியாகராஜருடைய கீர்த்தனம் வளர்றது. தியாகராஜருடைய கீர்த்தனங்கள்லாம் வேதம் மாதிரி. எல்லா வேதங்களுமே எங்கேன்னு வந்ததுன்னு, பிரணவத்திலையும் ஓம் அதுலேருந்து தான் வந்தது எல்லா வேதங்களும். அது மாதிரி தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் எங்கேன்னு வந்ததுன்னா தாரக மந்திரத்திலையும் ராம 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 ராமன்னு அகண்ட ஜபம் ஓடும் தியாகராஜருக்கு. அந்த அகண்ட நாமம் ஹிருதயத்தில் ஓடிண்டே இருக்கும்பொழுது அதுலேருந்து கீர்த்தனை எழும். இந்த ஆதார ஸ்ருதி ராமநாமம், அதுலேருந்து கீர்த்தனைகள்லாம் வரும். அப்போ பக்கத்தில் யாராவது ஒரு பாக்யவான் உட்காந்துன்றதானா அவன் எழுதி வைப்பான் அவர் பாடும்பொழுது. அது மாதிரியா கிடைச்ச கீர்த்தனைகள் தான் இன்னைக்கு கிடைக்கிறது. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, க்ஷேம கருடு சரி, தியாகராஜ சித்த ஹிதுடு. ராமரோட முகத்தை பார்த்து பார்த்து பாடுவார். ராமர் ரசிக்கிறாரா பார்த்து பாடுவார். ராமர் எப்படி எப்படி ரசிக்கிறாருங்கிறது தான் இவருக்கு கீர்த்தனைகளை மறுபடியும் மறுபடியும் உண்டாக்குறது. இந்த ஸ்பூர்த்தி ரசிச்சு ரசிச்சே தியாகராஜருக்கு ராமர் சொல்லி கொடுத்துட்டார். இங்கதான் வால்மீகி ராமாயணத்துல ஒரு வார்த்தை உண்டு, காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டா. காந்தர்வத்தில் மிகவும் சிரேஷ்டமானவர் ராமர். யாரோ ஒருத்தர் சொன்னா, ரொம்ப ஸ்ரத்தையா ராமாயண பாராயணம் பண்றவா தான், ராமபக்தர் தான். என்னென்ன காந்தர்வத்தில் சிரேஷ்டமானவர்ங்கிறதுக்கு காந்தர்வாஸ்திரத்தில் சிரேஷ்டமானவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு நியாயம் சொன்னா ரொம்ப நல்ல நியாயம். அது என்னன்னு பார்த்தேன்னா, அதுக்கு முன்னாடி சர்க்கத்தில் இஸ்வஸ்திரேச்ச பிதுஸ்ரேஷ்டகான்னு வருது. அஸ்திரங்கள்ல சிரேஷ்டமானவர். ஒரு இடத்துல உள்ளதை இன்னொரு இடத்துல வால்மீகி விளக்கிற வழக்கம். வேதேன வேதோ விக்ஞேயங்கிற மாதிரி ராமாயணேன ராமாயணம் விக்ஞேயம். அதனால ஒரு இடத்துல வரத இன்னொரு இடத்துல. இப்போ தைரியேன ஹிமவானிவே, தைரியத்தினால ஹிமாலயத்தை போன்றவர். இந்த தைரியம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கரேஜ்னு எடுத்துட்டுருவோம். இந்த தைரியம்ங்கிறதுக்கு உறுதின்னு அர்த்தம்.
சம்ஸ்கிருத டிக்ஷனரியில் தைரியங்கிறதுக்கு உறுதிங்கிற அர்த்தமும் உண்டு. அதாவது பிரதான அர்த்தம் கரேஜுன்னு தானே அர்த்தம். அதை விட்டுட்டு உறுதின்னு ஏன் எடுக்கிறேள் அப்படின்னு இன்னொரு இடத்துல காட்டிவிட்டார். அதை ஸ்திரஹா சொதர்மே ஹிமவானிவாச்சலஹா, சொதர்மத்தில் ஹிமவானை போல ஸ்திரமானவர் என்று காட்டியிருக்கிறதுனால இங்கேயும் ஹிமாலயத்தை போல அசையாதவர், உறுதியானவர்ங்கிற அர்த்தம் தான் பொருந்தும்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி முதல் சர்க்கத்தில் இஸ்வஸ்திரேச்ச பிதுஸ்ரேஷ்டகான்னு சொன்னது. அடுத்தது என்ன என்ன ஈஸ்வஸ்திரம் அப்படிங்கும்பொழுது காந்தர்வம், காந்தர்வாஸ்திரத்தில் சிரேஷ்டமானவர் என்ற பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்றார். அந்த அர்த்தமும் இருக்கும், அந்த அர்த்தத்தை நான் நிராகரிக்கலை, அந்த அர்த்தமும் இருக்கும். இருந்தாலுமே இன்னொரு காரணத்தினால காந்தர்வங்கிறது சங்கீத சாஸ்திரம் தான். அது காந்தர்வங்கிறது வெறும் காந்தர்வாஸ்திரம் மட்டும் இல்லை, இது சங்கீத சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரமும் கூட, ரெண்டு சேர்ந்து தான் காந்தர்வம்னு பேர். காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டா பபூவ பரதாகிரஜா. எதுனால நான் ஒரு நியாயம் சொல்றேன், எதனால சங்கீத சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு அடியன் ஒரு நியாயம் சொல்றேன். அடுத்த வார்த்தை என்ன வருது? பரதாகிரஜா. இந்த பரதாகிரஜன் சங்கீத சாஸ்திரத்தில் சிரேஷ்டமானவர், பரதாகிரஜன் காந்தர்வத்தில் சிரேஷ்டமானவர். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இப்போதான் எங்கேயோ கேட்டோம். பரிகராங்குரா அலங்காரம், முத்துசாமி தீட்சிதர் என்ன சபேச மோதித்த நடனாயாம் அப்படிங்கிறதுல சபேசங்கிற பதம் ஏன் விழுறதுன்னு, சபேசன் தான் நாட்டியம் ஆடுறான். அந்த சபேசன் பார்த்து அம்பாளை பார்த்து சந்தோஷப்படுறார், அம்பாளுடைய நடனத்தை பார்த்து, என்ன தேவியினுடைய நடனத்தை பார்த்து அவர் ரசிக்கிறார், சபேசன் ரசிக்கிறார் அப்படின்னு தீட்சிதருடைய வார்த்தை. அங்கே வேற வார்த்தை பொருந்தாது. மகேசன் மோதித்த நடனாயாம்னு போடலாம். சபேசன்னு போட்டதுனால இவர் எவ்வளோ பெரிய நாட்டியக்காரர், இவர் அவ நாட்டியம் ஆடுறதை பார்த்து சபாஷ் போடுறார் அப்படிங்கிறது பரிகராங்குரா அலங்காரம். என்ன அது மாதிரி இங்கே வால்மீகியினுடைய பரிகராங்குரம் காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டா பபூவ பரதாகிரஜா. பரதாகிரஜாங்கிற பதம் அப்படி லட்டு மாதிரி பக்கத்தில் வந்து விழுறது. பரதாகிரஜன் காந்தர்வத்தில் சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறது என்ன, வால்மீகி ஹிருதயத்தில் என்ன தோணி இருக்கணும்னா, பரத சரிதம் இருக்கு பார்த்தேடா, அதுதான் நிறைய கானம் பண்ண வேண்டியது. பரதனுடைய சரித்திரத்தில் உள்ள மார்த்தவம், அதனுடைய காவிய பாணி, அயோத்தியா காண்டமே அதனால தான் அழகு, அதனால தான் அழகு. அந்த பரத சரிதம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உள்ள பாவங்கள், அதில் உள்ள ஸ்பூர்த்தி, அதுதான் கானத்துக்கு ரொம்ப பொருத்தமான சரித்திரம். அப்பேற்பட்ட பரதனுடைய ஞாபகம் வால்மீகிக்கு வந்ததுனால காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டா, காந்தர்வத்தில் சிரேஷ்டமானவர் யாரு, ராமர் அப்படின்ன உடனேயே பரதாகிரஜா பட்டுன்னு வால்மீகி மனசுல கானம் மனசுல இருக்கிறதுனால தான் பக்கத்துல வந்து கானத்துக்கு ரொம்ப ஒத்த சரித்திரமான, ராமாயணமே கானத்துக்கு ரொம்ப ஒத்தது, நாட்டியத்துக்கும் ரொம்ப ஒத்தது. அதுலேயும் பெஸ்ட் கானத்துக்கோ நாட்டியத்துக்கோ ஹனுமானுடைய சரித்திரத்தை காட்டிலும், ஹனும சரித்திரங்கள்லாம் கைங்கரியம், வீரியம், பல பராக்கிரமம், லக்ஷ்மணனுடைய கதையை காட்டிலும், ஹனுமானுடைய கதையை காட்டிலும், ராவணன் கதையை காட்டிலும், விபீஷணன் கதையை காட்டிலும் கானத்துக்கும் நாட்டியத்துக்கும் ரொம்ப ஒத்த கதைங்கிறது ரெண்டு தான். ஒன்று சீதா சரித்திரம், இன்னொன்று பரத சரித்திரம். ஒன்று இந்த இடத்துல காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டா பபூவ பபுவ ஜானகி பத்தி மீட்டர் சரியா வரல, கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்புறம் என்ன அப்படின்னு வரணும். இல்லாட்டா பரதாகிரஜா. பரதாகிரஜகாங்கிறது அந்த இந்த வால்மீகி ஹிருதயத்தில் அந்த கானம் ஃப்ளோ காந்தர்வத்தில் இருக்கிறதுனாலயே அதனுடைய அடுத்த தாரையா பரதாகிரஜகாங்கிற பதம் வந்து விழுறது. எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, இந்த இந்த காந்தர்வேச்ச புவிஸ்ரேஷ்டகாங்கிற இடத்துல ராமர் எங்கேயுமே நாட்டியம் ஆடினா மாதிரி தெரியலையே, ராமர் எங்கேயுமே பாடினா மாதிரி தெரியலையே, எங்கேயுமே வால்மீகி ராமர் பாடினாவோ நடனம் ஆடினாவோ தெரியல, சொல்லலையே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து காந்தர்வத்தில் சிரேஷ்டமானவர் அப்படின்னு வால்மீகி இந்த பதத்தை போட்டார். கண்ணபிரான்னா வேணுகானங்கள்லாம் பண்ணி நர்த்தனங்கள்லாம் ஆடி எல்லாம் பண்றவன். ராமச்சந்திர பிரபு அது மாதிரி எங்கேயுமே பண்ணலையேங்கும் பொழுது எப்படி காந்தர்வேச்ச புவி சிரேஷ்டகாங்கிற பதம் வந்து விழருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு ஸ்ரீ அண்ணா பதில் சொல்லுவா. அது வந்து நாட்டியம் ஆடுறவா பாடுறவாளுக்கு தான் இல்லை, பின்ன என்னென்ன இந்த காந்தர்வம், இந்த சங்கீத சாஸ்திரமா இருக்கட்டும் நாட்டிய சாஸ்திரமா இருக்கட்டும், அதை பார்த்து ரசிக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும். அதை பார்த்து ரசிக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும். அதில் உள்ள நுவான்சஸ்லாம், அதில் உள்ள சூஷ்மங்கள்லாம் பார்த்து அனுபவிக்கிறவன் எழுத்தாப்பட உட்காந்துட்டு இருந்தாதான் பாடுறவாளுக்கோ ஆடுறவாளுக்கோ மேலே மேலே பாடணுன்னோ ஆடணுன்னோ தோணும். கிளாசிக்கல் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சில சங்கீதங்கள்லாம் இருக்குது, ரொம்ப அனாயாசமாக எல்லார் ஹிருதயத்தையும் தொட்டுடும்.
கிளாசிக்கல் மியூசிக், சாஸ்திரிய சங்கீதம் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த சாஸ்திரிய சங்கீதத்தை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் காலேன சம்பாதிச்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மனசு கல்ச்சர்ட் ஆகி ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சரில் பழகி, ஒரு சம்ஸ்காரத்தில் பழகி, திடீர்னு ஒரு டாம் டிக் அண்ட் ஹாரிட்ட போய் ஒரு தோடியை பாடி அவன் ரசிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா அது நடக்காது. வேற ஒன்றும் இல்லை, எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல இங்கே. ட்ரை வேணால் பண்ணி பார்க்கலாம். இப்படி பஸ்ஸெல்லாம் பாட்டு போடுறா இல்லையா, பஸ்ஸில் போகும்போது பாட்டெல்லாம் போடுறா இல்லையா, இந்த டிரைவர்கிட்ட போய் நீங்கள் கம்பல் பண்ணி பாருங்க. நீங்களே பஸ் நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸுக்கு ஓனர்னு வச்சுக்கோங்களோ, இனிமே தியாகராஜ கீர்த்தனை தான் பஸ்ஸில் போடணும். அந்த பஸ்ஸில் யாருமே ட்ராவல் பண்ண மாட்டா. ஏன்னா தியாகராஜ கீர்த்தனை, அந்த காம்போஜியோ அந்த தோடியோ ரசிக்கிறதுக்கு அப்படின்னு ரசிக்கிறவாளுக்கே ஒரு பக்குவம் வேணும். அது மாதிரியா இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலில், ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சரில், அதில் வளர்ந்து வரவாளுக்கு தான் அந்த காம்போஜி, அந்த தோடி ரசிக்கும். அது சாஸ்திரிய சங்கீதத்தோட பద్ధதி அது. அதே மாதிரி தான் பரதநாட்டியமும் அது மாதிரி தான். ஏதோ ஒரு சினிமா டான்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாரும் ரசிப்பா. ஆனால் பரதநாட்டியத்தை ரசிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சம்ஸ்கிருதி வேண்டிருக்கு, அதுக்குன்னு ஒரு பண்பாடு வேண்டிருக்கு. அந்த பண்பாடில் ட்ரெயின் ஆனவா அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அதுலேருந்து ரச நிஷ்கர்ஷம்னு பேர் இருக்கு. அதுலேருந்து ரச நிஷ்பத்தி என்ன பண்ணுறாளோ ரொம்ப அலாதியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அப்படி போனால் தான் அந்த ஒரு நுவான்சஸ் வந்து புரியுறது சாஸ்திரிய சங்கீதத்தில். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அதில் பரமரசிக்கிறான் ராமச்சந்திர பிரபு. ஏன்னா அந்த ஒரு சம்ஸ்கிருதி உடையவராக இருக்கிறதுனால, இந்த சம்ஸ்கிருதி உடையவராக இருக்கிறதுனால அவர் எழுந்து டான்ஸ் ஆடுறாரோ இல்லையோ, அவர் பாட்டு பாடுறாரோ இல்லையோ, ஆனால் சபையில் வந்து சபேச மோதித்த நடனாயாம், அங்கே வந்து சபையில் வந்து கானம் பண்ணுறா, ஒரு வீணையை வச்சுன்னு கானம் பண்ணுறானாலோ நாட்டியம் ஆடுறானாலோ அதை அவர் வந்து உட்காந்துட்டு கேட்டு ரசிக்கிற முறை அது வந்து யாருக்கு புரியும் அப்படின்னா தியாகராஜருக்கே புரியும். ஏன்னா தியாகராஜ கீர்த்தனை, அதுவும் தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில் பாடுறார், அடியேன் வந்து இவ்வளவு கீர்த்தனைகள் பாடி சமர்ப்பிக்க போறேன் தான் அவர் பிறந்ததே அப்படின்னு. ராமர் வந்து என்னென்னத்துக்காக அவதாரம் பண்ணார்னு அவாவா ஒன்று சொல்லுவா. அப்படி இருக்கும் பொழுது கபந்தனை பொறுத்த வரைக்கும் என்னோட சாபத்தை நீக்கிறதுக்காக தான் வனவாசத்துக்கு ராமர் வந்தாரும்பா. கபந்தனுக்கே அப்படி சொல்ற உரிமை உண்டுன்னா தியாகராஜரை பத்தி கேட்பானே, தியாகராஜரை பத்தி கேட்பானே. அதனால கொண்டாடுறார், அதை கொண்டாடிக்கிறார். இந்த மதுரமான கீர்த்தனைகள், லலிதமான கீர்த்தனைகள், இதை ராமர் எப்படி பார்த்து பார்த்து ரசிக்கிறார்னு, ராமரோட முகோல்லாசத்தை பார்த்து எப்படி ஆடியன்ஸை பார்த்து பாடுறவாளுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வந்து இன்னும் நன்னா பாடுவாளோ. இன்னும் சொல்ல போனோன்னா ஆடியன்ஸில் உட்காந்துருக்கிறவாளை பார்த்து இன்னும் நன்னாவே பாட்டு வரலாம். அந்த ஆடியன்ஸ்டேருந்தே இவா வந்து எஜுகேட் ஆகலாம். என்னது அது, பாதம் குரோரபி, அப்புறம் இவாள்கிட்டேருந்து ஆச்சாரியாத்து பாதமாதத்தே, அப்புறம் பாதம் சப்ரம்மச்சாரிபியாவா, பாதம் சப்ரம்மச்சாரிபியாங்கிற மாதிரி உட்காந்து கேட்குறவா கிட்டேருந்தே நமக்கு வித்யை வரணும். ஆடியன்ஸ் இருக்கா பார்த்தேளா, அவள் ரசிக்கிறத வச்சு நமக்கு அந்த வித்யை வந்து அற்புதமாக வரும். அது மாதிரி ராமர் வந்து கேட்டே ரசிச்சே. ஒரு முறை இவா சொன்னா, இந்த அம்மா இப்போ எங்கேயோ ரீசெண்டாக பார்த்தேன் அவளை, கோயம்புத்தூரில் நினைக்கிறேன், டாக்டர் பத்மா சுப்பிரமணியம்னு ஒரு அம்மா இருக்கா இல்லையா, அவா சொன்னா, எனக்கு கைடு வந்து பிஹெச்டியில் ஒருத்தர் இருந்தாலும் எதெல்லாம் நான் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறேனோ தீசிஸில், அப்பப்போ எது என்ன சொல்கிறது சப்மிட் பண்ணுறேனோ அதை பார்த்து அதனுடைய நுவான்சஸை ரசித்து அதை கேட்டு இன்னும் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு சஜஸ்ட் பண்ணி என்னை கொண்டு வந்த என்னோட பிரதான கைடாக நான் வந்து பரமாச்சாரியால் தான் சொல்லுவேன். என்னை பரமாச்சாரியால் வந்து அவ்வளோ யோகதானம் பண்ணியிருக்கா, அதில் அவ்வளோ யோகதானம் பண்ணியிருக்கா. அந்த விமானத்து மேலே ஏறி ஏணியை போட்டுண்டு ஏறி என்ன அங்கே போய் அங்கே பாரு, அங்கே சில கரணங்கள்லாம் இருக்கும், என்ன அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன், அந்த கோவிலை சொல்லி வைக்கிறேன். ஏணி மேலே போட்டு ஏறினா கோவிலை விடுவாடா, ஏற்பாடு பண்ணி தரேன், அப்புறம் இங்கே போ அங்கே போ அப்படிங்கிற எல்லா வழியும் காட்டி ஒரு மாதிரி இந்த தீசிஸை ஒரு 10 வருஷத்தில், 2 வருஷ தீசிஸ் இல்லை, 3 வருஷ தீசிஸ் இல்லை, இந்த 10 வருஷத்தில் உருவாக்கினதில் பரமாச்சாரியாளுடைய யோகதானம் ரொம்ப பெருசு அப்படின்னு அவள் சொல்லி கேட்டிருக்கேன். அது மாதிரி உட்காந்துட்டு கைடு பண்ணுவாளாம். அவள் பிஹெச்டி கைடாக ஃபார்மலாக இருக்காளோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் அவள் கைடன்ஸுக்கு வந்து ஒரு பிஹெச்டி கைடு எவ்வளோ உழைக்கிறாரோ அந்த டைம் கூட தேவைப்படாது, வெறும்னா அனுகிரகம்.
அந்த இடத்துல தான் அணுகிறோம். கொஞ்ச நாள் பேசுவா, ஆனால் அது ரொம்ப பெரிய அந்த பீஜத்துலேருந்து அந்த சீடுலேருந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் மகாபுருஷ லட்சணம். அது ரொம்ப பெரிய விஷயம் வந்து உதிக்கும். கொஞ்ச நாள் பேசுவா, அது வந்து லைஃப் டைமுக்கு வந்து கைடன்ஸாக இருக்கும். அது மாதிரியா ராமச்சந்திர பிரபு தியாகராஜரை கைடு பண்ணி கொண்டு வந்ததுனால தியாகராஜ சித்தஹிதுடு இல்லையா? அதானே எங்கள் வார்த்தை. க்ஷேம கருடு தியாகராஜ சித்தஹிதுடு. தன்னுடைய கீர்த்தனைகளை கேட்டு ரசித்து தன்னை மேல மேல ஸ்பூர்த்தி ஏற்படும்படியாக பண்ண ராமர், அந்த ராமர் உண்டு என்று என்னுடைய ஹிருதயத்தினால உணர்கிறேன். உண்டேதி ராமுடு. வால்மீகியினுடைய வாக்கியம் அயோத்தியா காண்டத்தில் சாதுரேகோ வினிர்மிதா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். இது என்ன அர்த்தம்னு ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். அயோத்தியா காண்டம் முதல் 2 சர்க்கத்தில் கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் சொல்லின்னு வந்து இது மாதிரியான ஒரு மகான் ராமரை சொல்றார். இது மாதிரியான ஒரு மகாபுருஷன் சிருஷ்டிக்கப்பட்டார். சாதுரேகோ வினிர்மிதா. சிருஷ்டிக்கப்பட்டார்னா யாரால சிருஷ்டிக்கப்பட்டார்? பிரம்மதேவனாலயா? ராமர் பிரம்மாவோட சிருஷ்டிக்கு உட்பட்டவரா? என்ன யாரால சிருஷ்டிக்கப்பட்டார்? இந்த சாதுரேகோ வினிர்மிதகாங்கிறதுக்கு அயோத்தியா காண்டத்தில் உள்ள சாதுரேகோ வினிர்மிதகாங்கிறதுக்கு யுத்த காண்டத்தில் பதில் இருக்கு. நிர்மிதா பிரம்மண பிரபோ அப்படின்னு வருது. என்னது அது? ஜெகத் சர்வம் சரீரம் தே ஸ்தைரியம் தே வசுதாதலம் அக்னிகோபா பிரசாதஸ்தே சோமஸ்ரீவத்ச லட்சணா. அது இல்லை, நிர்மிதா பிரம்மண பிரபோ எங்கேயோ வரும். ஜிஹ்வா தேவி சரஸ்வதி தேவா காத்ரேஷு ரோமாணி நிர்மிதா பிரம்மண பிரபோ. ஆமாம், அகம் தே ஹிருதயம் ராமே ஜிஹ்வா தேவி சரஸ்வதி தேவா காத்ரேஷு ரோமாணி நிர்மிதா பிரம்மண பிரபோ. இந்த இடத்துல நிர்மித அப்படிங்கிற பிராதிபதிக்கத்துக்கு என்ன அர்த்தம்னா, யுத்த காண்டத்தில் உபாசனையினால ஹிருதயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ராமர்னு அர்த்தம். புரியுறதா? உபாசனையினால ஹிருதயத்தில் கல்பிக்கப்பட்ட ராமர் அப்படின்னு அர்த்தம். அதே அர்த்தம் தான் அயோத்தியா காண்டத்தில் என்ன. இது வந்து யாரோ ஒரு பிரம்மதேவனோ அல்லது பிரம்மதேவனுக்கு கீழே இருக்கிற கசியப பிரஜாபதியோ அல்லது இந்த தசரதனோ இவா நிர்மாணிக்கிறது பொருந்தாது ராமரை பொறுத்த வரைக்கும். இந்த நிர்மாணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பின்ன என்ன அப்படின்னா சாதுரேகோ வினிர்மிதா விசேஷேன நிர்மிதா. வினிர்மிதகான்னா என்ன? விசேஷமா நிர்மாணம் பண்ணப்பட்டவர் ராமர். இவ்வாறாக விசேஷமா நிர்மாணம் பண்ணப்பட்டவர். எது மாதிரி நிர்மாணம் பண்ணப்பட்டவர் அப்படின்ன, உபாசகனுடைய ஹிருதயத்துல உபாசகனால நிர்மாணம் பண்ணப்பட்டவர். அது மாதிரி தியாகராஜருடைய ஹிருதயத்துல தியாகராஜரால சிருஷ்டிக்கப்பட்ட ராமர். அந்த தியாகராஜருடைய கிரியேட்டிவிட்டிக்கு உள்ள மிளிர்கிற ராமர். அதுதான் வந்து அங்கதான் என்ன ஆகுதுன்னா, அஜாயமானோ பகுதா விஜாயத்தே துவிஜாத்தா. பலமுறை பிறக்கிறவர்கள். எந்த ஒரு வருணனையோ அல்லது மித்திரனையோ பலமுறை பிறக்கிறவர்னு வேதத்தில் பிறக்கிறதுன்னு வந்தால் என்னென்ன? ஹிருதயத்தில் பிறக்கிறது. பிறவியே இல்லாமல் ஹிருதயத்தில் ஸ்பூர்த்தியாக பிறக்கிறதுக்கு பிறக்கிறவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வேதம் போடும். அதனால தான் விஷ்ணுவுக்கு சுஜனிமான்னு பேர். உருட்சிதிக்கும் சுஜனிமா சகார அப்படின்னு. அந்த ரீதியாக ராமச்சந்திர பிரபு எங்கே நிர்மாணம் பண்ணப்பட்டார் அப்படின்னு, தியாகராஜருடைய ஹிருதயத்தில் தியாகராஜரால நிர்மாணம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கோணத்தில் அப்படி ஹிருதயத்தில் வந்து என்னுடைய சத்தையாகிய ஒரு ஸ்பூர்த்தியாக பிரபு இருந்துட்டு இருக்கார். உண்டே திராமுடு கோடு ஊரக்க செடி போகு மனசா. தியாகராஜரை பற்றி ஏதாவது சொல்லணும் என்று அடியனுக்கு தோணித்து இன்னைக்கு. அதான் இந்த ஒரு கீர்த்தனை எடுத்து ஒரு விவரணமாக கொடுத்தேன். தியாகராஜ ஆராதனை ரொம்ப சுபதினம் இன்னைக்கு. இந்த ஒரு சுபதினத்தில் ரொம்ப அழகாக குழந்தைகள்லாம் சேர்ந்து இங்கே பாடியது ரொம்ப விசேஷம். இந்த குழந்தைகளை இங்கே இருந்து இந்த குழந்தைகளுக்கு அற்புதமாக கைடு பண்ணி ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களும் ஸ்ரீமதி நித்யா ஸ்ரீகாந்த் அவர்களும் 2 பேரும் ரொம்ப ஸ்ரத்தையாக அந்த குழந்தைகளை உருவாக்கி இப்படி சொல்லி கொடுக்குறா கல்யாணராமர் சன்னதியில். அவளுக்கு தீர்க்கமான ஆயுசும் திருடமான ஆரோக்கியமும் மேலே மேலே இந்த கைங்கரிய பாக்கியமும் தொடர்ந்து கிடைக்கணும் என்று ராமச்சந்திர பிரபுவனிடத்திலையும் தியாகராஜ சுவாமிகளிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம்.